வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மௌன ராகம் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹேமாவுக்கு தயிரை பரிமாறிக்கொண்டிருந்த ஆனந்த் சட்டென்று திரும்பி ஹரி பக்கம் பார்த்தான். அவன் கண்கள் அக்னியைப் போல ஜொலித்து கொண்டிருந்தன. ஹரி, திருமணத்தை தவிர விஜய்க்கு வீடு, வாசல், சொந்த சம்பாத்தியம் எல்லாமே இருக்கின்றன. அப்படி பார்த்தால் நீ சொன்ன அறிவுரை எனக்கும் பொருந்தும். விஜய் உழைத்து சம்பாதிப்பதை உட்கார்ந்து சாப்பிடுகிறேன் என்று என்னை குத்தி காண்பிக்கிறாயா? ஐயையோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆனந்த். ஹரி இடக்கையால் கன்னத்தில் போட்டு கொண்டான். இனி இது ஒரு நாளும் இது போன்ற தேவையற்ற அறிவுரைகளை வழங்காதே. பேசுவதற்கு முன்பு யாரோடு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று நினைவில் வைத்து கொண்டு பேசு. ஹரி இப்போ எதுவும் சொல்லிவிடவில்லை ஆனந்த். தீட்சிதர் சமாளிக்க முயன்றார். ஹேமா ஆனந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். விஜயை யாராவது ஏதாவது சொன்னால் ஆனந்த் பொறுத்து கொள்ள மாட்டான் என்று புரிந்தது. சாப்பாடு முடிந்ததும் தீட்சிதர் ஹேமாவை இறக்கிவிட்டு வர சொல்லி ஆனந்திடம் சொன்னார். ஹரியையும் கூட போக சொன்னார். ஆனந்த் காரின் சாவியை எடுத்து வந்து பேப்பரை பார்த்து கொண்டிருந்த விஜயின் கைகளில் வைத்தான். வா விஜய், இருவருமாக சேர்ந்து போய் ஹேமாவை இறக்கிவிட்டு வருவோம் என்றான். பகல் முழுவதும் வேலை செய்து விஜய் களைத்து போயிருப்பான். கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொள்ளட்டும் என்றார் தீட்சிதர். விஜய்க்கு எப்போ ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் தாத்தா. வேண்டுமானால் நீ ஓய்வு எடுத்துக்கொள். வா ஹேமா என்றான் ஆனந்த். விஜய் காரை கேரேஜில் இருந்து வெளியே எடுத்தான். டிரைவிங் சீட்டில் இருந்து இறங்க போனவனை ஆனந்த் தடுத்தான். ஹேமா வாங்க என்று விஜய் பக்கத்தில் அமர சொன்னான். ஹேமா வந்து உட்கார்ந்து கொண்டாள். குண்டும் குழியுமாயிருக்கும் இந்த சாலையில் என்னை விட விஜய் நன்றாக டிரைவ் செய்வான். நான் காரை ஓட்டினால் வீட்டுக்கு போனதும் நீங்க உடல் வலிக்கு மருந்தை சாப்பிட வேண்டியிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே ஹேமாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு இடம் கொடுப்பதற்காக ஹேமா மேலும் விஜய் பக்கம் நகர்ந்து கொண்டாள். கார் கிளம்பும் போது ஆனந்தும் ஹேமாவும் தீட்சிதரை பார்த்து கையை அசைத்தார்கள். பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த ஹரி, தாத்தா நான் காலையில் பஸ்ஸில் வந்து விடுகிறேன், நேராக தோட்டத்திற்கு போய்விடுவேன் என்று விடை பெற்று கொண்டான். அவரும் சரி என்பது போல தலையை அசைத்தார். கார் கிளம்பிவிட்டது. தீட்சிதரின் கண்களுக்கு முன்னால் விஜயின் தோளில் இடித்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாக ஹேமா உட்கார்ந்திருக்கும் காட்சி நிழலாடியது. முட்கள் மீது உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது அவருக்கு. ஆனந்தை தேடி வந்தவர்கள் விஜயை பார்த்ததும் அவனை மாப்பிள்ளையாக்கி கொள்ள நினைத்தது நினைவுக்கு வந்தது. ஹேமா விஷயத்திலும் அப்படி நடக்கப் போகிறதோ என்ற அச்சம் தோன்றியது. இந்த முறை தீட்சிதர் பிடிவாதமாக இருந்தார். ஹேமா ஆனந்தின் மனைவியாவதை யாராலும் தடுக்க முடியாது. தேவைப்பட்டால் எதை செய்யவும் அவர் தயாராக இருந்தார். 2 மாதங்களில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. ராஜலட்சுமியின் சித்தப்பா ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் முதலாளியான ராகவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய்விட்டார். அவருடைய மகன்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருந்தார்கள். தனியாக இருக்கும் தாயை தங்களுடன் அழைத்து போக விரும்புவதாக ஹோட்டலை விற்று விடலாம் என்று முடிவு செய்து நாளேடுகளில் விளம்பரம் செய்தார்கள். ராஜலட்சுமியும் தீட்சிதரும் அந்த ஹோட்டலை பார்த்து விட்டு வந்தார்கள். நர்சிங் ஹோமாக மாற்றுவதற்கு ஏற்ற கட்டடம் என்று தீர்மானித்து அதை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். 2 லட்சம் ரூபாய்கள் குறைவாக கொடுத்தாலும் மொத்த பணத்தை கேஷாக கொடுக்க வேண்டும் என்று ஹோட்டலை விற்பவர்கள் சொல்லிவிட்டார்கள். ராஜலட்சுமி தன்னால் 15 லட்சம் வரை தர முடியும் என்றும் மீதி 35 லட்சத்தை ஏற்பாடு செய்து தர சொல்லி தீட்சிதரிடம் கேட்டுக்கொண்டாள். முழு பணத்தை தானே தருவதாகவும் ஹேமாவுக்கும் ஆனந்துக்கும் நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட சொல்லி தீட்சிதர் சொன்னார். ராஜலட்சுமி ஹேமாவை வற்புறுத்துவது போல சொன்னாள். ஹேமா, ஆனந்திடம் எனக்கு எந்த குறையும் தென்படவில்லை. உங்க இருவரின் ஜோடி பொருத்தமும் நன்றாகத்தான் இருக்கிறது.
நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவனுடைய ஆஸ்துமாவும் கண்ட்ரோலில் இருக்கும். திருமணமான பிறகு இதைவிட பெரிய நோய் ஏதாவது வந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? நர்சிங் ஹோம் என்பது உன் வாழ்க்கையின் லட்சியம். இத்தனை சின்ன வயதில் நல்ல எதிர்காலம் அமைகிறது என்றால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம்தான். நான் நிச்சயதார்த்தத்திற்கு நாள் பார்க்கட்டுமா? மம்மி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும். மெடிக்கல் ஜேர்னலை படித்து கொண்டிருந்த ஹேமா தலையை திருப்பாமலேயே சொன்னாள். ராஜலட்சுமி வந்து ஹேமாவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். மகளின் கைகளில் இருந்து புத்தகத்தை பிடுங்கி மேஜை மீது போட்டுவிட்டு, பேபி, உன்னை எப்போதும் எந்த விஷயத்திலும் வற்புறுத்தியதில்லை, அப்படித்தானே என்றாள். ஆமாம், தேங்க்ஸ் மம்மி என்றாள் ஹேமா. ராஜலட்சுமி சீரியஸாக பார்த்து கொண்டே, ஆனந்த் விஷயத்தில் உன்னை கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்கிறேன். நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமென்றால் சின்ன விருப்பங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்றாள். ஆமாம் மம்மி, அத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சின்ன உயிரை தியாகம் செய்ய வேண்டும், அப்படித்தானே? குறும்பாக பார்த்து கொண்டே சொன்னாள். ராஜலட்சுமியால் பதில் சொல்ல முடியவில்லை. பேபி, என் பேச்சை நீ மறுக்க கூடாது. நான் நன்றாக யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நானும் நன்றாக யோசித்துத்தான் சொல்கிறேன் மம்மி. நர்சிங் ஹோமை நிறுவுவது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் கொடுக்கும் பிச்சையில் அது உருவாக கூடாது. என்னுடைய சொந்த முயற்சியால் அந்த கனவு நிறைவேற வேண்டும். அப்படி பார்த்தால் அதுவும் உன்னுடையதுதான். தீட்சிதர் சொத்தையும் ஆனந்தையும் உன்னிடம் ஒப்படைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். மம்மி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. ஆனந்தை நான் திருமணம் செய்து கொள்வது அவனுக்கு மனைவியாக இருப்பதற்காகவா, இல்லை அவனுடைய சொத்தை காவல் காப்பதற்கா? ஹேமா, விதண்டாவாதம் செய்து உரையாடலை திசை திருப்பி விடுகிறாய். உன்னால் பதில் சொல்ல முடியாத போது இப்படித்தான் கோபித்துக் கொள்வாய் என்றாள் ஹேமா. ராஜலட்சுமியால் பதில் சொல்ல முடியவில்லை. நர்சிங் ஹோம் நிறுவுவதில் உனக்கு விருப்பம் இருக்கா, இல்லையா? அவர்களுடைய பணத்தில் வேண்டாம், போகட்டும். ஆனந்தின் திருமணம்? ஆனந்தை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று என் பிறந்த நாள் அன்றே சொல்லிவிட்டேன். நீதான் வைர மோதிரத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறாய். திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படியே இருந்துவிடப் போகிறாயா? ராஜலட்சுமி கோபமாக கேட்டாள். தெரியாது, இப்போ நான் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை. பேபி, அம்மா சொன்ன பேச்சை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். குரலை உயர்த்தினாள் ராஜலட்சுமி. ஹேமா தோள்களை குலுக்கிக் கொண்டாள். எந்த விஷயத்திலும் சொந்தமாக யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்தது நீதான். ஹேமா அங்கிருந்து போய்விட்டாள். ராஜலட்சுமி தலையை பிடித்து கொண்டாள். ஹேமாவுக்காக அந்த அம்மாள் நிறைய வரன்களை பார்த்தாள். டாக்டர்கள், லாயர்கள், வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டு இருப்பவர்கள், பெரிய பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் ஹேமாவுக்கு ஆனந்த் கணவனாக வந்தால் அவளுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். முக்கியமாக ஆனந்துக்கு பின்னால் இருக்கும் சொத்து. ஹேமாவின் எதிர்காலம் தங்க தாம்பாளத்தில் வைத்தது போல் இருக்கும். ஹேமாவுக்கு இது புரியவில்லை. இந்த வயதில் இது சகஜம்தான். ராஜலட்சுமி யோசித்தாள். நிச்சயதார்த்தத்தை சில மாதங்களில் தள்ளி போட முடிந்தால் நன்றாக இருக்கும். தீட்சிதருக்கு நயமாக எடுத்து சொல்ல வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமாக தோன்றவில்லை. ஹேமாவை மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ராஜலட்சுமி தன்னுடைய மைத்துனரும் லாயருமான ஹரிச்சந்திராவுக்கு போன் செய்தாள். சின்ன பிரச்சனை, நேரில் வந்து பேசிக்கிறேன், ராஜலட்சுமி சொன்னாள். ராஜலட்சுமியின் பிரச்சனைக்கு சுலபமாக தீர்வு கிடைத்துவிட்டது. லாயர் ஹரிச்சந்திராவிடம் தீட்சிதரும் ராஜலட்சுமியும் போனார்கள். லாயர் சொன்னபடி செயல்படுத்துவதாக முன்னாடியே தீர்மானித்து இருந்தார்கள். தீட்சிதரும் சம்மதம் தெரிவித்தார். லாயர் ஹரிச்சந்திரா இருவருக்கும் பொதுவாக யோசனை வழங்கினார். ஆனந்த் ஹேமாவின் திருமணத்திற்கு இப்போதே அவசரப்பட வேண்டாம். ஹேமா சற்று அவகாசம் தேவை என்று சொல்கிறாள். நர்சிங் ஹோமுக்காக தேவைப்படும் பணம் 50 லட்சம் முழுவதும் தீட்சிதரை தராமல் ராஜலட்சுமியும் தீட்சிதரும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய்களை கொடுக்க வேண்டும் என்றும் மீதி பணத்தை லோன் மூலமாய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் யோசனை சொன்னார். ஆஸ்பத்திரியை நிர்வகிப்பதற்காக ஒரு கமிட்டியை ஏற்படுத்த வேண்டும்.
அதில் ராஜலட்சுமி, தீட்சிதர், ஹேமா, ஆனந்த் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இன்னொரு நபரும் வேண்டும் என்றார் லாயர். தீட்சிதர் ஹரியின் பெயரை சொன்னார். லோன் எடுத்துக்கொள்வதற்கு பதில் தானும் ஹரியும் பார்ட்னர்களாக சேர்ந்து ஆளுக்கு 20 லட்சம் தருவதாக தீட்சிதர் சொன்னார். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எந்த காரணத்தினாலாவது எந்த உறுப்பினருக்காகவாவது ஆஸ்பத்திரியின் மேனேஜ்மெண்ட் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய முதலீட்டை திரும்ப பெற்றுக்கொண்டு கமிட்டியில் இருந்து விலகிக் கொள்ளலாம். அடுத்த ஞாயிறு அன்று தீட்சிதர் வீட்டில் இதற்கான அக்ரிமெண்டில் கையெழுத்து போட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அன்றே தோட்டத்தை விற்பதற்கான அக்ரிமெண்டை ஏற்பாடு செய்கிறேன், அதையும் உங்கள் கையாலேயே முடித்து விடலாம், லாயரிடம் சொன்னார் தீட்சிதர். விஷயம் சுமூகமாக முடிந்ததற்கு ராஜலட்சுமியும் மகிழ்ச்சியடைந்தாள். ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. தீட்சிதர் வீடு சந்தடியாயிருந்தது. தோட்டத்தை வாங்குபவர்களும் வந்திருந்தார்கள். லாயர் ஹரிச்சந்திரா வந்துவிட்டார். ராஜலட்சுமியும் ஹேமாவும் காலையிலேயே வந்துவிட்டார்கள். விஜய், ஆனந்த் வீட்டிலேயே இருந்தார்கள். ஆனந்த் ஜலதோஷத்தினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்ததை கவனித்த ஹேமா மருந்து எழுதி கொடுத்தாள். விருந்தாளிகளை கவனிக்கும் பொறுப்பு தன் மீதுதான் இருப்பது போல் ஹரி பரபரப்புடன் அலைந்து கொண்டிருந்தான். நர்சிங் ஹோம் நிர்வாக கமிட்டியில் தன்னையும் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப் போவதாய் தீட்சிதர் சொன்னபோது ஹரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தாத்தா, என்னையும் உங்கள் வீட்டு நபராக ஏற்றுக்கொண்டதற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை என்று சொன்னவன் தடால் என்று அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினான். நர்சிங் ஹோம் யோசனை சொன்னது நீதானே என்றார் தீட்சிதர். ஆனந்த் உள்ளறையில் ஹரிச்சந்திராவுடன் பேசிக் கொண்டிருந்தான். நான்சென்ஸ், விஜய் இல்லாமல் நர்சிங் ஹோமா? லாயர் சார், எங்கள் தாத்தாவுக்கு மூளை கலங்கி போய்விட்டது. நான் சொன்னது போல் எழுதுங்கள். கமிட்டி பிரசிடென்ட் ராஜலட்சுமி, வைஸ் பிரசிடென்ட் தாத்தா, ட்ரெஷரர் விஜய், ஆர்கனைசிங் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஹேமா, நான் அட்வைசர். யாரும் என்னுடைய அறிவுரைகளை பொருட்படுத்த போவதில்லை. அதனால் எனக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. தாத்தா ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோ? நான் ஒப்புக்கொள்வேனா இல்லையா என்றுதான் அவர் யோசிக்க வேண்டும். நிர்வாக அதிகாரம் முழுவதும் விஜயின் கைகளில் தான் இருக்க வேண்டும். விஜய் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்த தோட்டத்தை நர்சிங் ஹோமாக நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். தோட்டத்தின் நிர்வாகம் விஜயின் கைகளில் இருந்தது போலவே நர்சிங் ஹோமின் நிர்வாகமும் விஜயிடம்தான் இருக்க வேண்டும். நான் சொன்னது நடக்காது என்றால் இந்த நர்சிங் ஹோமும் இருக்காது, தோட்டத்தை விற்கப் போவதும் இல்லை, ஆனந்த் தீர்மானமாக சொல்லிவிட்டான். ஹரிச்சந்திரா, தீட்சிதர் பேசினார். தோட்டத்தின் நிர்வாகம் விஜய் பார்த்து கொண்டு வந்ததால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராமத்து மக்களுக்கு இடையில் இந்த வீடு செழிப்பாக மாறியதற்கு காரணம் விஜய்தான் என்ற நம்பிக்கை ஆழமாக பதிந்துவிட்டது. அதை போக்குவதற்காகத்தான் தீட்சிதர் இந்த நர்சிங் ஹோம் யோசனைக்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் ஆனந்த் எதையும் காதில் வாங்கிக் கொள்வதாக இல்லை. 18 வருடங்களாய் அவர் இதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருந்தார். ஆனந்த் விஜயை இந்த வீட்டிலிருந்து நகர விடமாட்டான். தன்னால் அவனை வெளியேற்றவும் முடியாது. தீட்சிதர் ஆனந்த் கொடுத்த வார்னிங்கையும் கேட்டார். ராஜலட்சுமியின் முன்னால் இதையெல்லாம் வெளிப்படுத்துவது சரியில்லை. ஆனந்த் தன்னை லட்சியப்படுத்தவில்லை என்று தெரிந்தால் அந்த அம்மாள் தன்னை குறைவாக மதிப்பிடலாம். அது என்னுடைய யோசனைதான். விஜயை மறுபடியும் பொறுப்புகளில் சிக்க வைக்க வேண்டாம் என்றுதான் அப்படி சொன்னேன். ஆனந்தின் விருப்பம் போலவே நடக்கட்டும் என்றார் தீட்சிதர். தோட்டத்தை வாங்க போகிறவர்களும் வந்திருந்தார்கள். ஹரிச்சந்திரா ஒப்பந்த பத்திரத்தை எழுத முற்பட்ட போது தோட்டத்தை முன்னுக்கு கொண்டு வந்த விஜய்க்கு கூட இந்த விற்பனையில் எந்த ஆட்சேபனை இல்லை என்றும் தன்னுடைய முன்னிலையில் தான் ஒப்பந்தம் நடக்கிறது என்றும் எழுதி அதில் விஜயும் கையெழுத்து போட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். தோட்டம் ஆனந்தின் பெயரில் இருக்கிறது, அவன் கையெழுத்து போட்டால் போதும் என்றார் தீட்சிதர். தாத்தா, விஜயும் கையெழுத்து போடட்டும். தோட்டம் என் பெயரில் இருந்தால்தான் என்ன? கஷ்டப்பட்டு உழைத்து அதை முன்னுக்கு கொண்டு வந்தது விஜய் தானே. விஜய் கையெழுத்து போட்டால் உனக்குத்தான் நல்லது. இனி ஒரு நாளும் அவன் இந்த விஷயத்தில் உன்னை கேள்வி கேட்க முடியாது. லாயர் உன் நல்லதுக்கு சொன்னால் புரியாதா உனக்கு என்றான் ஆனந்த். விஜய் அக்ரிமெண்டை எழுதினான். எல்லோரும் கையெழுத்து போட்டார்கள். கையெழுத்து போட்ட பிறகு விஜய் ஆழமாய் மூச்சு எடுத்து கொண்டதை ஹேமா கவனித்து கொண்டுதான் இருந்தாள்.
அவன் முகத்தில் இருந்த கம்பீரம் மட்டும் குறையவே இல்லை. தோட்டத்தை வாங்கியதற்கான பணத்தையும் செக்கையும் ஆனந்திடம் கொடுக்க போன போது ஆனந்த் விஜய் பக்கம் கை காட்டினான். அவர்கள் விஜயிடம் கொடுத்தார்கள். விஜய் அதை தீட்சிதரிடம் கொடுத்தான். நர்சிங் ஹோம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த பத்திரம் தயாராகிவிட்டது. எல்லோரும் அதில் கையெழுத்து போட வேண்டும். விஜய் ஆனந்திடம் சொன்னான். அனு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த நர்சிங் ஹோம் விஷயத்தில் என்னை விட்டுவிடு ப்ளீஸ். விஜய், உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நர்சிங் ஹோம் ப்ரப்போசலையே விட்டுவிடுவோம் என்றான் ஆனந்த். விஜய் பேசவில்லை. சொல்லு விஜய், நீ இல்லாமல் நானோ, நான் இல்லாமல் நீயோ எங்கேயாவது இருந்திருக்கிறோமா? இருக்க வேண்டும். எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. லாயர் சார், இந்த அக்ரிமெண்ட் கேன்சல். ஆனந்த் தீர்மானமாக சொல்லிவிட்டான். ஹேமா அந்த இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் நாற்காலியின் கையை பிடித்து கொண்டு ஏதோ யோசிப்பது போல நின்றிருந்தான். அவன் அடிமனதில் புதையுண்டு கிடந்த வேதனை ஏதோ கம்பீரம் என்ற முக்காட்டை விலக்கி வெளியில் வர துடித்து கொண்டிருந்தது. தீட்சிதரும் ராஜலட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். விஜய், என்ன இது? ஆனந்த் இவ்வளவு சொல்லும் போது கேட்டால்தான் என்ன? ஹேமாவின் எதிர்காலத்தை நாசமாக்குவாயா? ஹரி இடை புகுந்து சொன்னான். ஷட், இது எங்க இருவருக்கும் சம்பந்தப்பட்டது. நீ எதற்காக மூக்கை நுழைக்கிறாய்? ஆனந்த் கண்களை உருட்டி விழித்தான். ஹரி ரொம்ப அவமானமாய் உணர்ந்தான். ஏதோ சொல்ல போனவன் தீட்சிதர் ஜாடை காட்டியதை கவனித்து நின்று விட்டான். விஜய், உனக்கு இதில் ஆட்சேபனை என்ன? ராஜலட்சுமி எரிச்சலுடன் கேட்டாள். ஆனந்தின் போக்கு அந்த அம்மாளுக்கு புரிபடவில்லை. விஜய் இல்லை என்றால் அடி கூட எடுத்து வைக்க மாட்டான் போல் இருக்கிறது. விஜய் என்றால் அவளுக்கு அபிமானம் இல்லாமல் இல்லை. ஆனால் அது ஓரளவுக்குத்தான். ஹேமாவின் எதிர்காலத்திற்கு அவன் தடையாக இருந்தால் அதை சகித்து கொள்ளும் அளவுக்கு பெருந்தன்மை அவளிடம் இல்லை. என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், ஹரிச்சந்திரா கேட்டான். ஹேமா அவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியாக விஜய் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். ஹேமா தாயுடன் சேர்ந்து வந்தாலும் இங்கு நடக்கும் நிகழ்ச்சியில் தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதது போல் இருந்தாள். அக்ரிமெண்டை எழுதுங்கள், விஜய் லாயரிடம் சொன்னான். அக்ரிமெண்ட் எழுதி முடித்ததும் எல்லோரும் கையெழுத்து போட்டார்கள். மேனேஜிங் கமிட்டியில் இருந்து தன்னை நீக்கிவிட்டார்கள் என்று ஹரிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. தாத்தா, சற்று முன் தோட்டத்திற்காக கொடுத்த செக்கையும் பணத்தையும் விஜயிடம் கொடுங்கள் என்றான் ஆனந்த். இப்பவே எதுக்கு என்றார் அவர். இன்னைக்கு நல்ல நாள் என்று ராஜலட்சுமி மேடம் சொன்னார்கள் இல்லையா? கமிட்டியின் ட்ரெஷரர் விஜய், ட்ரெஷரர் அவர்களிடம் நர்சிங் ஹோம் சம்பந்தப்பட்ட பணத்தை ஒப்படைத்து விடு. தீட்சிதரின் முகம் வெளிரி போய்விட்டது. எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் இரும்பு பெட்டியை திறந்து பணத்தையும் செக்கையும் எடுத்து விஜய் கையில் கொடுத்தார். ஹேமா உள்ளே போய் லட்சுமியிடம் கேட்டு ஒரு தட்டில் மைசூர் பாக் துண்டங்களை எடுத்து வந்து முதலில் ஆனந்திடம் கொடுத்தாள். ஆனந்த் விஜயிடம் கொடுக்க சொன்னான். ஹேமா விஜய் அருகில் சென்றாள். ஸ்வீட்டை கொடுத்து கொண்டே, ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் என்றாள். விஜய் ஹேமாவை பார்த்தான். ஆனால் தேங்க்ஸ் சொல்லவில்லை. ஹேமாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருந்தன. ஆனந்திடம் ஸ்வீட்டை கொடுத்து கொண்டே, ஆனந்த், உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியவில்லை. நான் பெஸ்ட் விஷஸ் சொன்னால் தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை. புகார் செய்வது போல சொன்னாள். ஆனந்த் விஜய் பக்கம் சங்கடமாக பார்த்தான். பிறகு புன்முறுவலுடன், அவன் சார்பில் நானே தேங்க்ஸ் சொல்லிவிடுகிறேன். எங்க விஜயை குற்றம் சொல்லாதே. தோட்டத்தை விற்றுவிட்ட வேதனையில் இருக்கிறான் என்றான். வேதனையா? எதுக்கு? இத்தனை நாள் தோட்டமாக இருந்த சொத்து இன்று நர்சிங் ஹோமாக மாறப்போகிறது. அவ்வளவுதானே. யாராவது வற்புறுத்தினார்களா என்ன? அவனும் சம்மதித்த பிறகுதானே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஹேமா, ஒரு விதமா இதுவும் வற்புறுத்தல் தான். அதுவும் நான் தான் ரொம்ப வற்புறுத்தினேன். பல வருடங்களாய் விஜய் ராப்பகல் பாராமல் அந்த தோட்டத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். மழை வெயில் எதையும் பொருட்படுத்த மாட்டான். தோட்டத்திற்காக சிரமப்படும் போது பசி தாகம் கூட இருக்காது அவனுக்கு. அந்த கஷ்டத்திலிருந்து அவனை எப்படி மீட்கலாம் என்று வழியை தேடிக் கொண்டிருந்த எனக்கு உங்க நர்சிங் ஹோம் தங்கமான வாய்ப்பாக தோன்றியது. தோட்டத்தை விற்றுவிடலாம் என்று நான் வற்புறுத்தினேன். என்ன செய்வது?
சில சமயம் அவர்களுடைய நன்மைக்காக வேதனை தருவதை தவிர்க்க முடியாது. ஹேமா விஜய் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். உணர்ச்சிகளை மறைத்து கொண்டது போல் அவன் முகம் கடின சிலையை போல் இருந்தது. அக்ரிமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட காகிதங்களின் நகலை தீட்சிதர் ராஜலட்சுமியிடம் கொடுத்தார். ஹேமா எல்லோருக்கும் இனிப்பை வழங்கினாள். ஹரியை காணவில்லை. ஹரி எங்கே என்று கேட்டாள். சற்று முன் மோட்டார் சைக்கிளில் எங்கேயோ கிளம்பி போனான் என்றா. இதை கேட்டதும் தீட்சிதரும் ராஜலட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஹேமா தாயின் அருகில் அமர்ந்து கொண்டாள். மகிழ்ச்சியால் இருக்கும்போது தாயின் கையை தன்னுடைய 2 கைகளிலும் எடுத்துக்கொள்வது அவள் வழக்கம். இப்பொழுதும் அதே போல செய்தாள். சந்தோஷம் தானே ஹேமா? ராஜலட்சுமி கேட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. மகிழ்ச்சியின் மிகுதியில் ஒளி வீசி கொண்டிருந்த மகளின் முகத்தை பார்க்கும்போது ராஜலட்சுமிக்கு திருப்தியாக இருந்தது. ராஜலட்சுமி, ஹரிச்சந்திரா, தீட்சிதர், ஆனந்த் எல்லோருமாய் சேர்ந்து அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு வந்திருக்கும் காஞ்சி பெரியவரை தரிசனம் செய்ய சென்றிருந்தார்கள். அவர்களை அழைத்து செல்லும்படி ஆனந்த் விஜயிடம் கேட்டபோது தனக்கு வேறு வேலை இருப்பதாக சொல்லி வெளியில் கிளம்பி போய்விட்டான். இன்னைக்கு விஜயை வற்புறுத்த வேண்டாம், வாங்க, நானே அழைத்து செல்கிறேன். நான் வரமாட்டேன். இது போன்ற விஷயங்களில் எனக்கு அவ்வளவாக நாட்டம் இல்லை, ஹேமா சொன்னாள். ஹேமா சின்ன வயதிலிருந்தே இப்படித்தான் என்றாள் ராஜலட்சுமி. அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள். ஹேமா லட்சுமியிடம் உட்கார்ந்து கொண்டு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். சில சமையல் குறிப்புகளை அவளிடம் கேட்டுக்கொண்டாள். இந்த சமையல் எல்லாம் ஆனந்த் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள் லட்சுமி. விஜய்க்கு எது பிடிக்கும்? ஆர்வத்துடன் கேட்டாள். ஐயோ ராமா, 18 வருடங்களாய் ஆனந்தையும் விஜயையும் இந்த கையால் தான் வளர்த்தேன். அவன் ஒரு நாள் கூட இது நன்றாக இருக்கு என்று அதிகமாய் சாப்பிட்டதோ, நன்றாக இல்லை என்று தட்டில் மிச்சம் வைத்து விட்டு போனதோ கிடையாது. ஆனந்த் தம்பிதான் அப்படி செய்வான் என்றாள். விஜய் தோட்டத்திற்கு எத்தனை மணிக்கு போவான்? காலையில 6 மணிக்கே போய்விடுவான். தான் முன்னாடி போகாவிட்டால் வேலையாட்கள் தாமதமாக வருவார்கள் என்பான். லட்சுமி இரவு சமையலுக்காக வெண்டைக்காயை நறுக்கி கொண்டிருந்தாள். இளசாக தள தளவென்று இருந்த வெண்டைக்காய்களை ஹேமா கையில் எடுத்துக்கொண்டாள். உங்க தோட்டத்தில் விளைந்ததா? ஆமாம், தினமும் சமையலுக்கு வேண்டிய கறி காய் புதுசாக தோட்டத்தில் இருந்து வந்துவிடும். விஜய் காலையில் கிளம்பும் போதே காஃபி டிஃபனை கொடுத்து விடுவாயா? நான் அவ்வளவு சீக்கிரமாக எழுந்து கொள்ள மாட்டேன். விஜய் தம்பிதான் விடியற்காலையிலேயே எழுந்து கொள்வான். எழுந்ததும் கீழே வந்து டிகாஷனை இறக்கி பாலை காய்ச்சி வைப்பான். குளித்து முடித்து காப்பி கலந்து குடித்து விட்டு எனக்கும் கலந்து தருவான். மூட்டு வலியால் அவதிப்படுகிறேன் இல்லையா? காலை வேளையில் சுட சுட காப்பி உள்ளே போனால்தான் சுறுசுறுப்பாக இருக்கும். சின்ன வயதிலிருந்தே அப்படித்தான். எனக்கு ஜுரம் வந்தால் பெரிய ஐயாவோ ஆனந்த் தம்பியோ பொருட்படுத்தியதில்லை. விஜய் தம்பிதான் எனக்கு ஜவ்வரிசி கஞ்சி செய்து கொடுப்பான். போர்வையை போர்த்தி கொண்டு சமையலறை வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டு சமையல் எப்படி செய்வது என்று சொல்லி தருவேன். ஒரு தடவை சொன்னால் போதும், மறக்கவே மாட்டான். ஆனந்தும் விஜயும் சண்டை போட்டு கொண்டதே இல்லையா? சண்டையா? ஒரு நாளும் இல்லை. சூரியன் மேற்கில் உதிப்பான் என்பது எவ்வளவு பொய்யோ, அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதும் அப்படித்தான். இருவரையும் பார்த்தால் ராம லட்சுமணர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள். உண்மையை சொல்கிறேன் தாயே, இந்த வீட்டில் ஆனந்த் இருந்ததால் விஜயால் இருக்க முடிந்தது. விஜய் இருந்ததால் தான் நானும் குப்பனும் இருக்க முடிந்தது. விஜய் இல்லை என்றால் தீட்சிதரின் முன்கோபத்திற்கு எப்போதோ இந்த வீட்டை விட்டு போயிருப்போம். போகட்டும், இத்தனை நாட்கள் எப்படியோ சமாளித்து விட்டீர்கள். குழந்தை குட்டி வேறு இல்லை உங்களுக்கு. பிற்காலத்தில் விஜய் உங்களை நன்றாகவே பார்த்து கொள்வான். ஹேமா எழுந்து கொண்டே சொன்னாள். ஹேமாவுக்கு பொழுது போகவில்லை. புத்தகங்களை புரட்டினாள். டிவியை போட்டு அணைத்தாள். மெதுவாக ஒவ்வொரு படிகளாய் ஏறி மாடியில் விஜய் அறைக்குள் நுழைய போனாள். சட்டென்று வாசற்படியிலேயே நின்று விட்டாள். அறையில் விஜய் ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். முழங்கையை நெற்றி மீது வைத்து கண்களை மூடியிருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்க்கும்போது ஹேமாவுக்கு உள்ளே காலடி எடுத்து வைக்கும் தைரியம் இருக்கவில்லை. ஒரு நிமிடம் தயங்கினாள்.
பிறகு துணிச்சலை வரவழைத்து கொண்டு உள்ளே போனாள். விஜய் அருகில் சென்று அவன் நெற்றி மீது கையை வைத்தாள். அவன் திடுக்கிட்டு கண்களை திறந்தான். ஹேமாவை புரிந்து கொண்டது போல பார்த்தான். மறுநிமிடம் புரிந்து கொள்ளாதது போல் யோசனையில் மூழ்கிவிட்டான். விஜய், மென்மையான குரலில் அழைத்தாள். விஜயிடமிருந்து பதில் இல்லை. ஹேமாவுக்கு பயமாக இருந்தது. ஒரு மனிதன் வாயை விட்டு அழுதால் நம்மால் தேற்ற முடியும். மிக பிரியமானதேதேதோ கண்களுக்கு முன்னால் எரிந்து சாம்பலாகும் போது எதையும் செய்ய முடியாத இயலாமை அவன் கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் சூனியத்தை தவிர வேறு எதுவும் தென்படாத போது மனிதனுக்கு ஏற்படும் தனிமையின் வேதனை. விஜய், ஆர் யூ ஆல் ரைட்? ஹேமா கேட்டாள். சுய உணர்வு பெற்றவனைப் போல் விழித்தான் விஜய். எதிரில் ஹேமா நிற்கிறாள் என்று புரிந்தது. நெற்றி மீது இருந்த ஹேமாவின் கையை நகர்த்திவிட்டு எழுந்து கொண்டான். நெற்றி பொட்டை விரல்களால் அழுத்தி கொண்டான். தலையை வலிக்கிறதா? ஹேமா கேட்டாள். இல்லை. ஏதோ வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு வெளியில் போயிருந்தாயே, வீட்டுக்கு திரும்பி எப்போ வந்தாய்? ஹேமா வியப்புடன் கேட்டாள். விஜய் பதில் சொல்லவில்லை. நாற்காலியில் இருந்து எழுந்து போய் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டு நின்றான். காஃபி கலந்து எடுத்து வருகிறேன், மாத்திரையை போட்டுக்கொள். வேண்டாம், தலைவலி குறையும், பரவாயில்லை. ஹேமா அருகில் வந்தாள். விஜய் என்று அழைத்தாள். கீழே போ ஹேமா. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. தோட்டத்தை விற்று விட்டார்களே என்ற வேதனையாக இருக்கிறதா? அவன் மௌனமாயிருந்தான். அந்த தோட்டத்தை விட்டு கொடுப்பது அவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தும் வாயை திறக்காமல் இருந்தாய். அவர்கள் கஷ்டப்படுத்தினால் மௌனமாக சகித்துக் கொள்வானேன்? ஏதாவது கேட்டால் ஆனந்துக்காக என்பாய். உன் மனதில் இருப்பதை ஆனந்துக்கு சொல்லாமல் ஏமாற்றி வருகிறாய். இதுதான் உண்மையான நட்பின் இலக்கணமா? ஹேமா, ப்ளீஸ், கீழே போய்விடு. பெரிய தோட்டம், போனால் போகட்டும், சனி விட்டதென்று. விஜய் சரேல் என்று ஹேமா பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் தென்பட்ட கோபத்தை பார்த்து ஹேமா வியப்படைந்தாள். கைப்பிடிகளை இறுக்கி கொண்டு கோபத்தை, வேதனையை கட்டுப்படுத்தி கொண்டான் விஜய். அவன் தாடை எலும்பு இறுகியது. உனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதவற்றை பற்றி நீ பேசாதே. ப்ளீஸ் போய்விடு. போய்விடுகிறேன். போகும் முன் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன். உன் வேதனை என்னவென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு எது பிடிக்கும் என்று கூட எனக்கு தெரியும். இன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது விஜய். இனி என்னை தொலைவாக இரு என்று உன்னால் சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் விஷயமாக நான் அடிக்கடி உன்னை சந்தித்து பேச வேண்டியிருக்கும். மாட்டேன் என்று உன்னால் சொல்ல முடியாது. புரிகிறதா? அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கீழே கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. ஹேமா சட்டென்று அறையை விட்டு வெளியேறப் போய் திரும்பி பார்த்தாள். தனிமையே சிலையாய் உருவானது போல் விஜய் நின்றிருந்தான். ஹேமா அவன் அருகில் ஓடி வந்தாள். அவனை இறுக அணைத்து கொண்டு தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். நானும் மற்றவர்களைப் போல் உனக்கு வேதனையை தருகிறேன் இல்லையா? என்ன செய்யட்டும்? எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படி இருக்க என்னால் முடியவில்லை விஜய். எல்லாம் நம்முடைய நல்லதிற்குத்தான் என்றாள். படிகளில் ஆனந்தின் குரல் கேட்டது. விஜய் ஹேமாவின் அணைப்பில் இருந்து மெதுவாக தன்னை விடுவித்துக் கொண்டான். ஹேமா விஜய் தாயின் போட்டோ அருகில் போய் நின்று கொண்டாள். ஆனந்த் உள்ளே வந்தான். ஹேமா, இங்கே இருக்கிறாயா? விஜய் வீட்டுக்கு வந்து விட்டான் இல்லையா? அங்கே எனக்கு பொழுதே போகவில்லை. ரொம்ப போர் அடித்தது. விஜய் வீட்டுக்கு வந்தானோ இல்லையோ என்று அதே கவலைதான் என்றவன் விஜய் அருகில் சென்று, என்ன விஜய், என்னவோ போலிருக்கிறாய்? உடல் நலம் சரியாக இல்லையா? நெற்றி மீது கையை வைத்தான். டாக்டர் அம்மா எதிரில் இருக்கிறாள். பரிசோதனை செய்து பார்க்க சொன்னால் போச்சு. ஹேமா, ஒரு தடவை விஜயை டெஸ்ட் செய்து விடு. ஜுரம் வந்தது போல் உடம்பு சூடாக இருக்கு என்றான். அனு, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றான் விஜய். இந்த போட்டோ ரொம்ப நன்றாக இருக்கிறது. அப்போ விஜயின் வயது எவ்வளவு? ஹேமா கேட்டாள். விஜய் பற்றி எது தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் என்னிடம் கேள், நான் சொல்கிறேன். விஜய்க்கு அப்போ 2 வயது. ஆனந்த் சொன்னான். லக்ஷ்மி மூவருக்கும் காஃபி கொண்டு வந்தாள். ஆனந்த் காஃபியை குடித்து கொண்டே சொன்னான். காஞ்சி பெரியவர் நர்சிங் ஹோமுக்கு முகூர்த்தம் குறித்து தந்தார்கள். இந்த மாதம் 28ஆம் தேதி நல்ல நாளாம். அன்று திறப்பு விழாவை வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார். அரை மணி கழித்து ராஜலட்சுமி, ஹரிச்சந்திரா, ஹேமா கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். விஜய் கீழே இறங்கி வரவில்லை.
ஆனந்தும் தீட்சிதரும் விடை கொடுத்தார்கள். கார் கிளம்பும் போது ஹேமா மாடி ஜன்னல் பக்கம் பார்த்தாள். ஜன்னல் காலியாக இருந்தது. விஜய் தென்படவில்லை. நர்சிங் ஹோம் திறப்பு விழா எளிமையான முறையில் நடந்தது. அனுபவம் மிகுந்த டாக்டர்களை ஹேமா தன்னுடைய சக ஊழியர்களாக எடுத்துக்கொண்டாள். எல்லா ஏற்பாடுகளும் கச்சிதமாக சிறப்பாக இருந்தன. ஹேமாவுக்கு தெரிந்த டாக்டர்கள் எல்லோரும் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இத்தனை சின்ன வயதிலேயே நல்ல எதிர்காலம் அமைவது அவளுடைய அதிர்ஷ்டம் மற்றும் திறமை என்று பாராட்டினார்கள். ராஜலட்சுமியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன்னுடைய வருங்கால மருமகன் என்ற ஆனந்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினாள். தீட்சிதருக்கு தான் செய்த பூஜைகளுக்கு பலன் கிடைத்து விட்டது போல் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக சின்ன குறை கூட இல்லாமல் செய்து முடித்த விஜய் கெஸ்டுகள் வரும்போது தொலைவாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆனந்த் விஜயின் கைகளை பிடித்து அழைத்து வந்தான். இத்தனை குறைவான நேரத்திற்குள் இந்த நர்சிங் ஹோம் சகல விதமான சௌகரியங்களுடன் தொடங்குவதற்கு விஜயின் உழைப்புதான் காரணம் என்று எல்லோருக்கும் முன்னால் சொல்லிவிட்டு ஐ லவ் ஹிம் என்று அணைத்து கொண்டான். போட்டோகிராஃபர்கள் பளிச் பளிச் என்று பிளாஷ்கள் மின்ன போட்டோக்களை எடுத்து கொண்டிருந்தார்கள். டின்னர் முடியும் போது ஹேமா ஐஸ்கிரீம் கப்பை கொண்டு வந்து விஜயிடம் கொடுத்தாள். தேங்க்யூ என்று சொன்னாள். அவன் மௌனமாக ஐஸ்கிரீம் கப்பை பெற்று கொண்டான். விஜய், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்றாள். அவன் ஹேமாவின் முகத்தில் தென்பட்டு கொண்டிருந்த மகிழ்ச்சியை கவனித்து கொண்டிருந்தான். நர்சிங் ஹோமை பார்க்கும்போது தோட்டத்தை இழந்த வேதனை குறைந்து விட்டதா? ஹேமா கேட்டாள். அவன் மறுப்பது போல் தலையை அசைத்தான். அதற்கு ஈடு இணை எதுவும் இருக்க முடியாது. தோட்டத்தை இழப்பதால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுமையை யாரும் தீர்த்துவிட முடியாது. காலை வேளையில் செடிகளுக்கு நடுவில் சுற்றி வரும்போது இளம் பச்சை நிறத்தில் துளித்து கொண்டிருக்கும் இலைகளை, மொட்டுகளை, மலர்களை, காய்களை பார்க்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி எனக்கு வேறு எதிலும் கிடையாது. அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹேமா பொன்முறுவலுடன் சொன்னாள். விஜய், நமக்கு ஒரு விஷயத்தில் எப்போ விருப்பம் ஏற்படும் சொல்லு? சில நாட்கள் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அதை முன்னுக்கு கொண்டு வரும்போது தானே அதன் வளர்ச்சியை காணும்போது மகிழ்ச்சி ஏற்படுவது இயற்கை. சில நாட்கள் போனால் இந்த நர்சிங் ஹோமும் உனக்கு விருப்பமானதாக மாறிவிடும். இங்கே நோயாளிகளை குணமாக்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவோம். அதற்குள் ஆனந்த் அங்கே வந்தான். என்ன, என்னை தனியாக விட்டுவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்றான். விழா ஏற்பாடுகள் நன்றாக இருப்பதாக எல்லோரும் பாராட்டினார்கள். அதான் விஜய்க்கு நன்றியை தெரிவிக்கிறேன், ஹேமா சொன்னாள். ஹேமா சொல்வது உண்மைதான் விஜய். விஜய்க்கு ஸ்வீட் கொடுங்கள் ஆனந்த் என்றாள் ஹேமா. ஆனந்த் ஐஸ்கிரீமை ஸ்பூனால் எடுத்து விஜயின் வாய் அருகில் கொண்டு போனான். வேண்டாம் என்று மறுத்து கொண்டே விஜய் ஓரடி பின்னால் வைத்தான். ஆனந்த் விஜயின் கழுத்தை சுற்றி கையை போட்டு வலுக்கட்டாயமாய் ஐஸ்கிரீமை ஊட்டிவிட்டான். பளிச் பளிச் என்ற கேமராக்கள் மின்னின. இந்த போட்டோகிராஃபர்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நம்மையே போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனந்த் எரிச்சலுடன் சொன்னான். விழா முடிந்து விட்டது. ராஜலட்சுமியும் தீட்சிதரும் கிளம்பி விட்டார்கள். ஹேமா ஒவ்வொரு அறையாக சுற்றி வந்து கொண்டிருந்தாள். இத்தனை நாள் இனியதொரு கனவாய் இதயத்தினுள் மலர்ந்திருந்த மாளிகை இன்று கண்களுக்கு எதிரே நிஜமாய் வீற்றிருக்கிறது. லட்சியத்தை அடைவதற்கான பாதை அவள் கண்களுக்கு தெளிவாக தென்பட்டு கொண்டிருப்பது போல் தோன்றியது. ஹேமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளால் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நோயாளிகளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். ட்ரெஷரர் என்று எழுதியிருந்த அறைக்குள் நுழைந்தாள். விசாலமான மேஜை, ஃபைல்களை வைப்பதற்காக அலமாரி, பீரோ எல்லாமே இருந்தன. ஹேமா விஜய்க்காக சுழலும் நாற்காலியை தேர்ந்தெடுத்து வாங்கியிருந்தாள். மேஜை மீது போன், ரைட்டிங் பேட், கால்குலேட்டர் வைக்கப்பட்டிருந்தன. ஹேமா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மெதுவாக அப்படியும் இப்படியுமாக சுழன்றாள். அதற்குள் வாசற்கதவு அருகில் அரவம் கேட்டது. விஜய் உள்ளே வந்தான்.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.